ஆசியான் 2025 தலைமைத்துவத்தை ஏற்கவிருக்கும் நிலையில் இதற்கான முன்னேற்பாடாக ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அனைத்து வசதிகளையும் தூய்மையையும் உச்சத்தில் வைக்கும்படி மாநில மந்திரி பசார் உத்தரவிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலம் முழுவதும் தூய்மையும் வசதிகளும் உச்சம் பெற்றிருக்க வேண்டும். மலேசியாவுக்கு வருகை புரியவிருக்கும் வெளிநாட்டு பேராளர்களின் முதல் நுழைவு இடமாக ஸ்லாங்கூர் விளங்குகிறது. வெளிநாட்டு பேராளர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியது ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பொறுப்பாகும் என்று 2025 புத்தாண்டு உரையில் அவர் வலியுறுத்தினார். பொறுப்பு ஒப்படைப்பு முன்னிட்டு பல்வேறு சந்திப்புகள் பல்வேறு நிலைகளில் நடத்தப்பட உள்ளன. இவற்றுள் பெரும்பாலான சந்திப்புகளை ஸ்லாங்கூர் ஏற்று நடத்த உள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA, சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அசீஸ் விமான நிலையம், கடல் மார்க்கத்தில் கிள்ளான் துறைமுகம் ஆகியவை பேராளர்கள் வந்து இறங்கும் முதல் இடமாக இருக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளில் இருந்து பல பிரபலமான விருந்தினர்களை நாம் வரவேற்கவிருக்கிறோம். சாலைகள் முதல் கொண்டு அனைத்து வசதிகளும் சிறந்தவையாக இருக்க வேண்டும். மோசமான நிலையில் உள்ள சைன் போர்டுகள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். குறைகள் இருந்தால் அது ஸ்லாங்கூரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மலேசியாவையும் பாதிக்கும் என்று அமீருடீன் குறிப்பிட்டார். 2025 ஸ்லாங்கூர் வருகை ஆண்டை முன்னிட்டு மாநிலத்தின் தனித்துவ அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் வசதிகளும் அலங்காரங்களும் பிரமாதமாக இருக்க வேண்டும் என்று மாநிலத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி துறைகளையும் அவர் கேட்டுக்கொண்டார். ஹோட்டல் உரிமையாளர்கள், ரிசார்ட்டுகள், உணவகங்கள் ஆகியவை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளை லாபம் அடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.